என்னால இந்த வீட்டுல மலருக்கு தான் ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. என்னால அவ வாழ்க்கை இப்படி ஆகுறதை என்னால பார்க்க கூட முடியல. ச்சே, ஒரு படிப்பு இல்லாத காரணத்தினால என் வாழ்க்கை இப்படி ஆகும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நான் இப்படி இருந்தாலும் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னு நினைக்கிறேன். ஆனா அவ ஏன் அதுக்கு ஒத்துக்கிட மாட்டேங்கான்னு தெரியலையே. அவளுக்கு இதுதான் கரெக்டான ஏஜ் கல்யாணம் பண்றதுக்கு. இப்ப பண்ணாட்டி வேற எப்பதான் பண்ண போறாளாம். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. அவளை நினைச்சு எனக்கு பாதி கஷ்டம் இருக்கு. நான் என்னோட வாழ்க்கையை நினைக்கிறதா இல்ல இவளை நினைச்சு கஷ்டப்படுறதா? எனக்கு மட்டும் வாழ்க்கை ஒழுங்கா அமைஞ்சிருந்தோம்னா இந்நேரம் மலருக்கு ஒரு கல்யாணம் நடந்திருக்கும் கண்டிப்பா. அம்மாவும் நேரத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க சரியில்லை. அவங்க மூஞ்செல்லாம் ரொம்ப வாடி போயிருக்கு. என்னாலதான் இந்த வீட்டுல எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது எனக்கு. இந்த படிப்பு முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இருந்தாலும் மலரோட வாழ்க்கையை நான் பார்க்கணும்ல. இன்னும் இந்த 3 வருஷம் படிப்பு எனக்கு எப்ப போக? அந்த 3 வருஷத்துக்குள்ள மலர் எப்படி அவ கல்யாணம் பண்ணாம இருக்க முடியும்? என்னோட படிப்பு என்னோட வாழ்க்கைன்னு பார்த்து அவ கண்டிப்பா அவளோட வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது. பேசாம அந்த அக்கா சொன்ன மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம கல்யாணம் ஆகி இந்த வீட்டை விட்டு போனாதான் மலர் ஒரு நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பா. இல்லைன்னா அவளும் இப்படியே இருந்துருவா. நம்மளால யாருக்கும் கஷ்டம் வேணாம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவர் கண்டிப்பா நல்ல ஆளா இருந்தா என்ன படிக்க வைக்கட்டுமே. படிப்பு என்ன பெரிய படிப்பு? என் தங்கச்சியோட வாழ்க்கையை விட படிப்பு எனக்கு ஒண்ணு ரொம்ப முக்கியம் கிடையாது. அவளுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல துணை அமையணும். என்ன மேடம் இங்க வந்து தனியா உட்கார்ந்துருக்கீங்க? இந்தா ப்ரௌனி எடுத்துக்கோ. நீ ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டியா? ஆமா, சரியான கூட்டம் தெரியுமா பூமாரி. அவளுக்கு அவ்வளோ கிராண்டா என்கேஜ்மெண்ட் வச்சிருக்காங்க பாரு. என்கேஜ்மெண்ட்னா கிராண்டா தானே இருக்கும். அதுவும் பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொன்னேன். சும்மாவே கிராண்டா தான் வைப்பாங்க. அதுக்கு இல்ல, இதுக்கெல்லாம் இவ்வளோ செலவு பண்ணணுமான்ட்டு நினைக்க. ஆமா, நீ ஒரே செலவு வீடு இதே பத்தியே யோசி. உன்னை பத்தி எதுவும் யோசிச்சிடாத, சரியா? என்ன உனக்கு என்ன லூசா கிளம்பி இருக்கு? இந்தா ப்ரௌனி சாப்பிடு, உனக்காக தான் கொண்டு வந்தேன். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மலர், நீயே சாப்பிடு. ஏய் பூமாரி, அங்க வச்சு நான் சாப்பிட்ட சாப்பாடை பார்த்தேன்னா அவ்வளோதான். என் வயிறு ஃபுல்லா ரொம்பிடுச்சு. இந்தா இந்த ப்ரௌனியாச்சும் நீ சாப்பிடு. இல்ல மலர் வேண்டாம், அம்மா கிட்ட கொடு. அம்மா என்னைக்கு தான் ப்ரௌனி சாப்பிட்ருக்காங்க. நீ சாப்பிடு பூமாரி, உனக்கு தான் பிடிக்கும்ல. வேண்டான்னு சொல்றேன்ல, விட. இப்போ ரொம்ப முக்கியம் அந்த ப்ரௌனி. இவளுக்கு என்னாச்சு இப்போ? ஏன் தேவையில்லாம கோவப்பட்டுட்டு இருக்கா? ஏய் பூமாரி, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்போ தேவையில்லாம கோவப்பட்டு இருக்க என் மேல? என்னாச்சு? என் மேல ஏதாவது கோவமா உனக்கு? நான் எதுவும் ஒன்றும் பண்ணலையே. வேற என்னாச்சு? அம்மா ஏதாவது திட்டினாங்களா? அம்மா எதுக்கு என்ன திட்ட போறாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேற என்ன பூமாரி? இல்ல மலர், எனக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. பேசாம படிப்பை ஸ்கிப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். லூசா நீ? என்னாச்சு உனக்கு? யாராச்சும் ஏதாவது கிண்டல் பண்ணாங்களா? ஏன் பூமாரி அடிக்கடி இப்படி உடஞ்சி போற? இதெல்லாம் லைஃப்ல சாதாரணம், அடிக்கடி வரதான் செய்யும். நீ இப்போ படிச்சு முடிச்சாலுமே இந்த கிண்டல் கேலி எல்லாம் இருக்க தான் செய்யும். நம்ம ஒவ்வொரு நிலை போகையிலையும் ஒவ்வொருத்தங்க நம்மளை கிண்டல் பண்ணி சிரிக்க தான் செய்வாங்க. நம்ம அவங்கள திரும்பி பார்க்காம மேலே போய்கிட்டே இருக்கணும். புரியுதா இல்லையா? நம்ம அவங்களையே திரும்பி பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, வழி தவறி வேற வழிக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க கிண்டல் பண்ணதே சரியாயிடும். இதே நம்ம அவங்கள திரும்பி பார்க்காம மேலே ஏறிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ, நம்ம பார்க்குற உயரத்துல கூட அவங்க நிற்க முடியாது. சும்மா பேசாத மலர், இந்த தத்துவத்தை எல்லாம் எரிச்சலா இருக்கு. தூக்கிட்டு போறியா? ஏய் என்ன? பின்ன என்ன மலர், இங்க பாரு, எனக்கு கல்யாணம்லாம் சரி வராதுன்னு நினைக்கேன். நான் பேசாம ஒண்ணு பண்ண போறேன். அந்த அக்கா சொன்னாங்கல்ல, அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பேசாம அங்கேயே போயிட போறேன். எந்த அக்கா சொன்ன மாப்பிள்ளைய? அதான் நம்ம வீட்டுக்கு வருவாங்கல்ல மல்லிகா அக்கா, அவங்க சொன்ன மாப்பிள்ளை தான். உனக்கு என்ன லூசா பிடிச்சிருக்கு? அதுக்கு தான் அன்னைக்கு அவங்கள்ட்ட பதில் பேசி விட்டாச்சுல, அப்புறம் என்னாச்சு? வேற யாராச்சும் இங்க வந்து உன் மனசை கலைச்சாங்களா? யாருன்னு சொல்லு, நான் இப்பவே போய் கேட்குறேன். சும்மா நிறுத்து, பெரிய ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காத. நம்மலாம் எல்லாருக்கும் அடங்கி தான் போயாகணும். எந்த காலத்துல பூமாரி இருக்க? இப்போ நீ படிச்சுட்டு இருக்க. இந்த 3 வருஷம் மட்டும் நீ ஒழுங்கா படிச்சு முடிச்சிட்டுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு உலகம் இந்த கீழே தான் நிற்கும். ஆமா, நீ தான் சொல்லணும். என்னமோ எல்லாரும் படிச்சு முடிச்சுட்டு அப்படியே உலகத்தை கீழே நிப்பாட்டி வச்சிருக்க மாதிரி சும்மா பேசிட்டு இருக்கா, சரியா? படிப்பு ஒரு கௌரவத்துக்கு மட்டும்தான் இப்போ யூஸ் ஆகுது, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அப்படி சொல்லாத பூமாரி, நீ படிச்சாதான் ஒரு வேலைக்கு போக முடியும். நீ வேலைக்கு போய் என்னத்தை கண்ட? என்ன மிஞ்சி பிஞ்சி போனா நீ சேலரி வாங்கி வீட்டுல கொடுக்கற, அதை வச்சு வீடு ஓடுது, அவ்வளவுதானே? வேற ஏதாச்சும் நடக்குதா வீட்டுல? வேற என்ன நடக்கணுங்கிற? இப்ப என்ன 10 வீடு 20 வீடு வாங்கணும்னு சொல்றியா? அதுக்கெல்லாம் என்னோட சம்பளம் சரி வருமா? அதெல்லாம் பெரிய பெரிய வேலையில இருக்கவங்களுக்கு தான் சரியா வரும். நமக்கு இருக்க சம்பளத்துக்கு நம்ம வீட்டை தான் ரன் பண்ண முடியும். அதுக்கு தான் நான் கல்யாணம் ஆகி போயிடுறேன்னு சொல்றேன். நீ உன் வாழ்க்கையை பாரு இனிமேலாச்சும். அப்படின்னா நீ ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. ஓஹோ, அம்மா ஒன்று பேச சொன்னாங்களா? இரு நான் இப்பவே போய் அம்மா கிட்ட போய் சண்டை போட்டு வரேன்.
சும்மா நிறுத்துறியா? யாரும் என்ன பேச சொல்லல, நானா தான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்படியே உன் வாழ்க்கை போச்சுன்னா இன்னும் 3 வருஷத்துக்கு அப்புறம் உன்னை யார் பொண்ணு கட்டு வருவா? அப்ப யார் வர்றாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்கு எதுக்கு அதை பத்தின பெரிய கவலை? உனக்கு அறிவு ஏதாவது இருக்கா? என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. ஒருத்தி சொல்லிக்காம கொல்லிக்காம போயிட்டா, நீயுமா இப்ப இப்படி இருக்க? கொஞ்சமாச்சும் ஃபேமிலியை நினைச்சு பாரு. உன்னை நினைச்ச அம்மா மட்டும் இல்ல, எல்லாரும் தான் வருத்தப்படுறோம். நீ ஒரு நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கோ. தேவையில்லாம எங்களுக்காண்டு உன்னோட வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்காத. இப்ப நான் ஏதாவது உன்கிட்ட கேட்டேனா? தேவையில்லாம பேசிட்டு இருக்க பூமாரி. என்னதான் ஆச்சு உனக்கு? இதெல்லாம் உனக்கு தேவையா? அன்னைக்கே அந்த மாப்பிள்ளை விஷயத்தை பத்தி பேசி முடிச்சாச்சுல, திருப்பி கொண்டு வர்றேன்னா என்ன அர்த்தம்? பயமா இருக்கு மலர். உன் வாழ்க்கை இப்படியே ஆயிருமோன்ட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மலர். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோயா. ஏன் பூமாரி இப்படி ஃபீல் பண்ற? தயவு செஞ்சு விடுறியா? எனக்கு கல்யாணங்கிற பேச்சு கேட்டாலே உன்னை பத்தி தான் ஞாபகம் வருது. இப்பெல்லாம் எனக்கு யாரையுமே பிடிக்க மாட்டேங்குது பூமாரி. நான் உனக்காக மட்டும் கல்யாணம் பண்ணிக்காம இல்லை, எனக்கு யாரை பார்த்தாலுமே வெறுப்பு தான் வருது. கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையே எனக்கு இல்லாம போச்சு உன் கல்யாணத்தோட. அப்படியெல்லாம் பேசாத மலர். கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கோ. கல்யாண வாழ்க்கைனா எல்லாம் வரதான் செய்யும். நீ படிச்சிருக்க, நல்ல படிச்ச பொண்ணு. உன் வாழ்க்கை எதுக்கு அப்படி இப்படி ஆக போகுது? நான் தான் படிக்காம போயிட்டேன், அதனால என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. நான் அம்மா கூட இருந்துக்கிடுவேன். நீயாச்சும் ஒரு நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கோ. ஏன் இப்படியே நீ போயிட்டு இருந்தேன்னு வை, நான் அந்த 2ஆம் தரத்து மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவேன். அப்புறமாச்சு நீ உன் வழியை பார்த்து போவீல. அடிச்சன் வை, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உனக்கு. இப்படி எல்லாம் கோவப்படாத. என்ன இன்னொரு தடவை அப்படி சொல்லாத, சரியா? ப்ளீஸ் மலர், அப்ப நீ கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லி எனக்காக ப்ளீஸ். இப்ப என்ன, நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே, பண்ணிக்கிறேன். மலரு அம்மா, நீங்க இப்பமா வந்தீங்க இங்க? இவ கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னால, அப்பதான் பூமாரி இங்க வந்தேன். எப்படி இவ சரின்னு சொன்னா? ஆச்சரியமா இருக்கு எனக்கு. இல்லம்மா, எது எப்படியோ என் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா, அது போதுமா எனக்கு. நாளைக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். போதுமா உனக்கு? அம்மாவை வரவழைச்சிட்டு என்கிட்ட இதை பத்தி பேசியிருக்க, அப்படித்தானே? மலர், தப்பா நினைக்காத. அம்மா வந்ததே எனக்கு தெரியாது. சும்மா நடிக்காத பூமாரி. எல்லாரும் இப்படிதான் இருக்கீங்க. எங்க தன்னால என்ன யோசிக்க ஏதாவது விடுறியா? உன் கல்யாணம் எவ்வளவு அவசரமா நடந்துச்சு, அது எப்படி வந்து முடிஞ்சிடுச்சு. கடைசியில இப்ப என்னோட கல்யாணம், அது எங்க போய் முடிய போதோ யாரு கண்டா? அப்படியெல்லாம் சொல்லாத மலர். நீ நல்லா படிச்சிருக்க, நல்ல அழகா கூட இருக்க. உனக்கு கண்டிப்பா நல்ல மாப்பிள்ளை தான் அமையும். என்ன மாதிரி எல்லாம் உன் வாழ்க்கை ஆகாது. உனக்கு தான் அம்மா பார்த்து பேசினாங்க, என்ன ஆச்சு? கடைசியில ஊத்திக்கிடுச்சுல. என்னோட வாழ்க்கையை தூர விடு, அது முடிஞ்சு போன கதை. இனி அதை ஒட்ட வைக்கவும் முடியாது, திருப்பி முடிச்சு போடவும் முடியாது. இனி உன் வாழ்க்கையை தான் பார்க்கணும். அதெப்படி? கல்யாணம் ஆகி 1 மாசத்துலயே நீ வேணான்னு சொல்லுவாராம், அப்படியே விட்டுறணுமா? நல்ல கதையா இருக்க. இங்க பாரு பூமாரி, அவங்க கண்ணுக்கு முன்னாடி நீ வேற கல்யாணம் பண்ணி நல்லா வாழணும். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிடலாம். இங்க பாரு, மாப்பிள்ளை எங்க இருந்துனான்னு பார்க்கட்டும், எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா நீ உன்னோட படிப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிடவே கூடாது. நீ படிச்சு முடிக்கிற வரை உனக்கு படிப்புக்கான செலவு நான் தான் தருவேன். அது எந்த மாப்பிள்ளையா இருந்தாலும் அதுல ஏதாவது தடங்கள் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். அதெல்லாம் பார்த்துக்கலாண்டி. பார்த்துக்கலாம், வச்சுக்கலாம், போட்டுக்கலாம், அந்த கதையே வேணாம் என்கிட்ட. முடியுமா முடியாதா? சரி பாப்போம்.